ஏய் பப்பட், எனக்கும் திராட்சையை குடு. ஏய், குட்டியோட திராட்சை உனக்கு எப்படியா பார்த்தோம்? நீ இந்த பேரிக்காவை சாப்பிடு. இந்த அப்படி வாங்க. என்னைய அடிச்சிட்டல, என் மேலே கை வச்சிட்டல. கண்டிப்பா உன்னை பாபிக்யூ போடாம விட மாட்டேன். ஏன் பறந்துட்டே இருக்க? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து சண்டை போடு. அடடா போதும். ஓய், அமைதியா இங்க வந்து உட்காரு. ஓய், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எப்பயாவது உனக்கு வெற்றி கைக்கு கிடைக்கும் தம்பி. பேபி ஹலோ கிட்டி, வெளியே சர்ஃபிங் போற போல இருக்கு. இல்ல, ரேஸ் கோர்ஸ்ல ஹார்ஸ் ரைடிங்காக போயிட்டு இருக்கேன். டேய் சிறுசே, ஹார்ஸ் ரைடிங்க்கு சர்ஃபிங் போர்டு ஏன் கொண்டு போறா அவ? ஒண்ணு இல்லப்பா, குதிரை வால்ல கயிறை கட்டி அதுல சர்ஃபிங் போர்டை கட்டி உட்காந்து குதிரையை ஓட்டிக்கிட்டே போவாங்க. புரிஞ்சுதா? என்கிட்ட ரொம்ப இன்டெலிஜென்ட். நாமளும் சர்ஃபிங் பண்ண போலாம். சர்ஃபிங் பண்ண. ஆனா சிறுசு, சர்ஃபிங்க்கு தேவையான பொருட்கள் நம்ம கிட்ட எங்க இருக்கு? அட நண்பர்களே, ஸ்டோர் ரூம்ல இருக்குப்பா. நான் என் கண்ணால பார்த்தேன். யோ, ஸ்டோர் ரூம்குள்ள தனியா போகாதீங்க. யா, அங்க ஸ்பைடர் இருக்கு. டவுட்டா? 3 பேர் ஒண்ணா சேர்ந்து போங்க. நான் ஜாலியா திராட்சையை சாப்பிடுறேன். என்னப்பா நீங்க, ஸ்பைடருக்கு யாராவது பயப்படுவாங்களா? வாங்க. அதோ இருக்குப்பா வாட்டர் சர்ஃபிங் போர்டு, அங்க இருக்கு பாருங்க. உங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா என்ன? எப்ப பாரு என் கூட்ட கலைக்கிறதுக்கே வரீங்க. சாரி அண்ணாத்த, நாம இங்கிருந்து உடனே போயிடலாம். வா சிறுசு வா. என்ன பெருசு என்ன? எட்டுக்கால் பூச்சியை பார்த்து பயப்படலாமா? நான் நினைச்சா அதை ஊதியே காலி பண்ணிடுவேன். அப்ப ஊது ஊது பார்க்கலாம். ஆரம்பி. இங்க பாருங்க, சண்டை போறதுக்காக நாங்க வரல, சர்ஃபிங் போர்டை எடுக்கிறதுக்காகத்தான் வந்தோம். அதுக்கு அவசியமே இல்ல. இவனோட வாய் வேற மூடி இருக்கு. இவனால கத்தி அங்க என்ஜாய் கூட பண்ணவே முடியாது. என்னையா, லைஃப் லாங் நான் வாயை மூடிக்கிட்டே இருப்பேன் நினைச்சிட்டீங்களா? வாங்க போர்டு எடுப்போம், வாங்க. சிறுசு, எதுக்காக இப்ப லைட் ஆஃப் பண்ண? ஆன் பண்ண. அட லைட்டை யாரும் ஆஃப் பண்ணலப்பா. வலையை எடுத்து போட்டு பாரு, அப்புறம் தெரியும். எடு. என் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. காப்பாத்து. ஓடுங்க, ஓடு கிடைச்சிருச்சு. ஓடுங்கப்பா ஓடுங்க.
வெரி பேட் வெரி பேட். 3 பேரும் சேர்ந்து ஒரு எட்டுக்கால புடிச்சிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சே. ஒண்ணு இல்ல பப்பேட், 4-5 இருந்தது. இல்லனா நாங்க அதோட கதையை முடிச்சிட்டு வந்திருப்போம். வேலை முடிஞ்சது. வாங்கப்பா போய் வாட்டர் சர்ஃபிங் பண்ணலாம் வாங்க. ஆமா, இன்னைக்கு கிட்டிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல நாம தான் பெஸ்ட்னு. வாங்க போலாம். மனசுல ஹீரோன்னு நினைப்பு. இந்த சன்னிக்கு உண்மையான ஹீரோ யாருன்னு நான் இப்ப காட்டுறேன் பாரு. உய். ஏய் நண்டு, இது என்னோட பால். இனியா நானும் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன். போறியா இல்ல பால் மாதிரி உன்னை ஒரு உதைக்கிட்டுமா? ஓஹோ, நீ என்ன கிக் அடிப்பியா? ஏப்பா பாரு. என்னப்பா நீ மூக்கு உடைஞ்சு வந்திருக்க? ஆமா, தூரத்துல இருந்து பார்த்ததுனால நண்டு என் மூக்குல குத்துன மாதிரி தெரிஞ்சிருக்கு. என் மூக்கு உடையல. எப்போ ஏய், கிட்ட நம்ம மானம் போகாம இறக்கணும்னா நம்ம பன்னிய களத்துல இறக்க வேண்டியதுதான். டவுட் அதுல? ஏன் தேவையில்லாம களத்துல இறங்கணும்? நம்ம இறங்க வேண்டியது கடல்ல. ப்ளூ ஸ்டாக் விட்டனா? என்ன உனக்கு பார்த்து சர்ஃபிங் பண்ண முடியாதா? என்ன நீ, நான் உன்னை பாப்பனா இல்ல கிட்டிய பாப்பனா? ஓடிப்போ இல்லனா அடி வாங்குவேன். உனக்கு பழமொழி தெரியாதா? பெருசா பார்த்து பயப்படவும் கூடாது, சிறுசு நினைச்சு சண்டைக்கும் போக கூடாது. அட என்னப்பா ஓடி வந்துட்ட? ஓஹோ, என்ன ஆச்சு? டயர்ட் ஆயிட்டியா பண்ணி? சன்னிய பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு? வாவ். மான பிரச்சனை இல்ல, மண்ணலி போடாத, போச்சிக்கிறோம். நான் போக மாட்டேன். அந்த மீன் அடிக்குதுப்பா, ரொம்ப அடிக்குது. வாங்கப்பா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போகலாம் வாங்க. அப்படியா? ஃபைட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வரியா? இரு சொல்ற. அப்பா! சிறுசு, மீனுக்கு குளிர்துன்னு நினைக்கிறேன். பெருசே, அது குளிர்ல நடக்கல, நம்மள பார்த்து வரப்பா முறைச்சுக்கிட்டு இருக்கு. ஓடே. ஆனா சிறுசு, நம்மளால தண்ணிக்குள்ள ஓட முடியாது இல்லையா? ஏன்டா இவன் வேற கண்ட நேரத்துல நீந்தி போடா. சீக்கிரம். நல்ல வேலைப்பா, தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐலாண்ட் கிடைச்சது. ஐலாண்ட் என்ன மூழ்குது? நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தது ஐலாண்டுக்கு இல்லப்பா, இது ஒரு திமிங்கலம். ஓடி. யோ, தண்ணியில ஓட முடியாதுங்கிற, தம் கட்டி நீந்துங்கயா. யோ, நான் ஏன் நீந்திக்கிட்டு இருக்கேன்? நான் ஒரு பச்சை கிளி நல்லாவே பறந்து போவனே. என்ன பண்ற? தப்பிச்சிட்டேன். உய். ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. இந்த திமிங்கலம் கரை வரைக்கும் வரும். ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. ஓடு. ஐடியா.
சர்ஃபிங் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ஸ் மட்டும் வரலனா நம்ம கதி அதோ கதிதான். ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சிட்டு வந்திருக்கோம். யோ சர்ஃபிங் சர்ஃபிங் அதை பத்தி பேசாதீங்கயா. தப்பிச்சு வந்து ஏதோ இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். யாரும் அதை பத்தி பேசவே கூடாது வீட்டுல. ஆமாப்பா சரியா சொன்னீங்க. நம்ம தப்பிச்சோம், இல்லனா திமிங்கலம் முழுங்கி இருக்கும். நம்ம வயித்துக்குள்ளே சர்ஃபிங் பண்ண வேண்டியதுதான். எப்பா சத்தியமா சொல்றப்பா, இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் கடல் பக்கம் போகவே மாட்டேன்ப்பா. ஹாய் guys, நான் உங்க எல்லாருக்காகவும் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? போட் ஹவுஸ் போகிறதுக்காக கிளாஸஸ். நாம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு போட்டிங்க்கு போக போறோம். சரியா? வேண்டாம்.